ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 10. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னது: மகாபலசாலியே, என்னுடைய மேலான வார்த்தைகளை மீண்டும் கேள். பிரியமான உனது நலம் கருதி அதை நான் சொல்கிறேன். பிரபஞ்சத்திற்கு இறைவனான என்னுடைய துவக்கத்தை தேவர் கூட்டங்கள் அறிய மாட்டார்கள். ஏனென்றால் நான் தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் முற்றிலும் மூல காரணம். யார் என்னை துவக்கம் இல்லாதவன் என்றும் பிறவாதவன் என்றும் அறிகிறானோ அவன் மனிதர்களுள் மயக்கமில்லாதவன். அவன் பாபங்களிலிருந்து விடுபடுகிறான். புத்தி, ஞானம், மோகமின்மை, பொறுமை, உண்மை, தமம், சமம், சுகம், துக்கம், பயம், பயமின்மை, அபயம், பிறப்பு, இறப்பு, அஹிம்சை, சமதா, திருப்தி, தபம், தானம், புகழ், இகழ், இப்படி பலவிதமான தன்மைகள் உயிர்களுக்கு என்னிடமிருந்தே உண்டாகின்றன. 7 மகரிஷிகள், அப்படியே என் பிரபாவத்தை உடைய 4 மனுக்களும் என்னுடைய மனதில் பிறந்தார்கள். இவ்வுலகில் உள்ள உயிர்கள் யாவும் அவர்களிடமிருந்தே உண்டாயின. யார் என்னுடைய இந்த விபூதிகளையும் யோகத்தையும் உள்ளபடி அறிகிறானோ அவன் அசையாத யோகத்தில் நிலைத்திருப்பான். இதில் சந்தேகமில்லை. நான் எல்லோருடைய மூலம். என்னிடமிருந்தே எல்லாம் வெளிப்படுகின்றன. இப்படி அறிந்து ஞானிகள் அன்பு உணர்வோடு என்னை பூஜிக்கிறார்கள். என் மீது சித்தத்தை வைத்தவர்கள் பிராணனை எனதாக்கி என்னை பற்றி ஒருவருக்கு ஒருவர் விளக்கிக் கொண்டும் எப்பொழுதும் பேசிக்கொள்பவர்கள் திருப்தி அடைபவர்களாகவும் ஆனந்தம் அடைபவர்களாகவும் ஆகிறார்கள். என்றும் யோகம் பயில்பவர்களுக்கு, அன்புணர்வோடு பூஜிப்பவர்களுக்கு அந்த புத்தி யோகத்தை கொடுக்கிறேன். அதனால் அவர்கள் என்னை வந்தடைகிறார்கள். நான் அவர்களுக்கு அருள் புரிந்து அவர்களுக்குள் வீற்றிருந்து பிரகாசிக்கின்ற ஞான தீபத்தினால் அஞ்ஞானத்திலிருந்து பிறந்த இருளை அகற்றுகிறேன். அர்ஜுனன் சொன்னது: தாங்கள் மேலான பிரம்மம், மேலான இருப்பு, மேலான பரிசுத்தம். எல்லா ரிஷிகள், தேவரிஷிகளாகிய நாரதர், அப்படியே அசிதர், தேவலர், வியாசர் போன்றோர் உம்மை நித்தியமானவர் என்றும் திவ்யமான புருஷன் என்றும் ஆதி தேவர் என்றும் பிறவாதவர், எங்கும் வியாபித்தவர் என்றும் சொல்கிறார்கள். தாங்களும் அப்படியே என்னிடம் சொல்கிறீர்கள். கேசவா, எனக்கு எதை சொல்லுகிறீர்களோ அது யாவும் உண்மை என்றே மனதிற்கு தோன்றுகிறது. பகவானே, உம்முடைய தோற்றத்தை நிச்சயமாக தேவர்கள் அறிவதில்லை, தானவர்களும் அறிய மாட்டார்கள். புருஷோத்தமா, உயிர்களை உருவாக்கியவரே, உயிர்களுக்கு ஈசனே, தேவர்களுக்கெல்லாம் தேவனே, உலகை ஆள்பவரே, உம்மால் மட்டுமே உள்ளபடி அறிய இயலும். எந்த விபூதிகளினால் நீர் இந்த உலகங்களை வியாபித்து இருக்கிறீரோ, தெய்வ பேற்றையுடைய உமது விபூதிகளை பாக்கியில்லாமல் வர்ணித்து அருள்வீராக. யோகியே, நான் எப்பொழுதும் உம்மையே சிந்தித்து கொண்டு எப்படி உம்மை அடைவது? பகவானே, என்னென்ன விதங்களில் நீர் சிந்திக்க தக்கவர் ஆகிறீர்? ஜனார்தனா, உம்முடைய யோகத்தையும் விபூதியையும் மறுபடியும் விபரமாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் உம்முடைய அமுத மொழிகளை கேட்கின்ற எனக்கு தவிட்டவில்லை. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னது: நல்லது. குருகுலத்தில் சிறந்தவனே, தெய்வத்தன்மையுடைய என் விபூதிகளை மீண்டும் சொல்கிறேன். ஏனென்றால் என்னுடைய விபூதிக்கு முடிவில்லை. அர்ஜுனா, எல்லா பிராணிகளின் ஹிருதயத்தில் இருக்கின்ற பரமாத்மா நான். மேலும் உயிர்களின் பிறப்பும் வாழ்வும் இறப்பும் நானே. நான் ஆதித்யர்களுள் விஷ்ணு, ஒளிர்பவைகளுள்
கதிர் நிறைந்த ஞாயிறு. மருத்துக்களில் மரீசியாகவும் நட்சத்திரங்களில் நான் சந்திரனாகவும் இருக்கிறேன். வேதங்களுள் நான் சாமவேதம், தேவர்களுள் நான் இந்திரன். பஞ்சேந்திரியங்களில் நான் மனம், உயிர்களின் உணர்வும் நானே. ருத்ரர்களுள் சங்கரனாகவும் யக்ஷ ராட்சசர்களில் குபேரனாகவும் வசுக்களில் அக்னியாகவும் மலைகளுள் மேருமலையாகவும் நான் இருக்கிறேன். குந்தி புத்ரா, புரோகிதர்களுள் முக்கியமான பிரகஸ்பதி நான் என்று அறிந்து கொள். சேனை தலைவர்களுள் நான் ஸ்கந்தனாகவும் நீர்நிலைகளுள் சமுத்திரமாகவும் இருக்கிறேன். மகரிஷிகளுள் நான் பிருகு, வாக்குகளுள் ஓரெழுத்தாகிய ஓம் என்ற பிரணவம் நான். யஜ்ஞங்களுள் நான் ஜப யஜ்ஞம், அசையாதவற்றுள் ஹிமாலயமாக இருக்கிறேன். மரங்கள் எல்லாவற்றிற்குள்ளும் நான் அரச மரம். தேவ ரிஷிகளுள் நான் நாரதர், கந்தர்வர்களுள் சித்திரரதன், சித்தர்களுள் நான் கபிலமுனி. குதிரைகளுள் அமிர்தத்தோடு உண்டான உச்சை சிரவஸ், அரச யானைகளுள் ஐராவதம். மக்களுக்குள் அரசனாகவும் என்னை அறிந்துகொள். ஆயுதங்களுள் நான் வஜ்ராயுதம், பசுக்களில் நான் காமதேனு, பிரஜைகளை பிறப்பிக்கின்றவர்களுள் நான் மன்மதன், பாம்புகளில் நான் வாசுகியாக இருக்கிறேன். நாகங்களுள் நான் அனந்தன், ஜலதேவதைகளுள் வர்ணன், பித்ருக்களில் அரியமான், அடக்கி ஆள்பவர்களுள் நான் யமனாக இருக்கிறேன். தைத்தியர்களுள் நான் பிரகலாதன், கணிப்பவர்களுள் காலன், விலங்குகளுள் சிம்மம், பறவைகளுள் கருடனாகவும் நான் இருக்கிறேன். தூய்மைப்படுத்துபவைகளுள் காற்றாகவும், ஆயுதம் பிடிப்பவர்களுள் ராமனாகவும், மீன்களுள் மகரமாகவும், நதிகளுள் கங்கையாகவும் நான் இருக்கிறேன். அர்ஜுனா, படைக்கப்பட்ட பொருட்களுக்கு துவக்கமும் இடையும் முடிவும் நானே. வித்தியைகளுக்குள் ஆத்ம வித்தையாகவும் வாதம் செய்பவர்களின் வாதமாகவும் நான் இருக்கிறேன். எழுத்துக்களில் நான் அகரம், கூட்டுச் சொற்களுள் நான் இரு கூட்டுச் சொல். காலங்களில் முடிவற்ற காலம் நான். எல்லா திசைகளிலும் எங்கும் கர்மபலனை வழங்குபவன் நானே. அனைத்தையும் அழிக்கும் மரணம் நான். செல்வர்களின் வளரும் செல்வம் நான். பெண்மைகளுள் நான் புகழ், ஸ்ரீ, வாக்கு, நினைவு, அறிவு, துணிவு, பொறுமை அனைத்தும் நானே. மேலும் நான் சாமகானங்களில் பிரகத் சாமம், சந்தங்களில் காயத்ரி, மாதங்களில் மார்கழி, பருவங்களில் வசந்த காலம் நான். வஞ்சகர்களுடைய சூதாட்டம் நான். தேஜஸ்விகளுடைய தேஜஸ் நான். வெற்றியாகவும் முயற்சியாகவும் சாத்விகர்களுடைய சத்துவ குணமாகவும் நானே இருக்கிறேன். விருஷ்ணிகளுள் நான் வாசுதேவன், பாண்டவர்களுள் தனஞ்சயன், முனிவர்களுள் வியாசர், கவிஞர்களுள் நான் சுக்கிரன், தண்டிப்பவர்களுள் நான் செங்கோல், வெற்றி வேண்டுபவர்களிடம் நான் நீதி, இரகசியங்களுள் நான் மௌனம், ஞானிகளுடைய ஞானமும் நானே. அர்ஜுனா, எல்லா உயிர்களுக்கும் வித்து எதுவோ அது நான். என்னையன்றி இயங்குவதும் இயங்காததுமான உலகம் எதுவும் இருக்காது. எதிரியை வாட்டுபவனே, என் திவ்ய விபூதிகளுக்கு முடிவே இல்லை. என் விபூதி விரிவுகளில் ஒரு சிறிது என்னால் சொல்லப்பட்டது. மகிமையும் அழகும் வலிமையும் உடையது எது எதுவோ அதெல்லாம் என் பிரபையின் ஒரு பகுதியில் உண்டானது என்று அறிக. அர்ஜுனா, இதை பலவிதமாக பகுத்து அறிவதால் உனக்கு ஆவது என்ன? எனது ஓர் அம்சத்தினால் உலக அனைத்தையும் தாங்கியிருக்கிறேன்.